நண்பர்களுக்கு மகாதமிழின் இனிய வணக்கம். பெருந்தொற்று காலகட்டத்தில் பொது முடக்கத்தில் வீட்டுக்குள்ளாக இருந்த போது கடந்த மே மாதம் நான் ஒரு தொடர் எழுத ஆரம்பித்தேன். அது என்னவென்று சொன்னால் நெஞ்சி நிற்கும் நெல்லை என்கிற ஒரு தொடர். அதாவது என்னுடைய பள்ளி காலகட்டத்தில் என்னுடைய பருவத்திலே நான் எவ்வாறு என்னுடைய நெல்லையை நான் உள்வாங்கினேன் என்று எழுத தொடங்கினேன். முகநூலிலே அது பெரும் வரவேற்பை பெற்றது. இப்போ பார்த்தீங்கன்னா மெமரியில் திரும்ப வந்துட்டு இருக்குது. இப்போ 2வது முறையாக மீண்டும் அது சுற்றுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய பேருக்கு அந்த படைப்பு போய் வெளியில் நிறைய பேர் வந்து தொலைபேசியில் பேச ஆரம்பிக்கிறாங்க. மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த தொடரில் வந்து நெல்லையினுடைய பல இடங்களை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு இடம் எது என்று சொன்னால் திருநெல்வேலிக்காரங்களுக்கு திருநெல்வேலி ஜங்ஷன் இருக்கு இல்லையா, வீரராகவபுரம் என்று சொல்லுகிறோம். அதுதான் பழைய பேர். திருநெல்வேலி ஜங்ஷனுடைய பழைய பேர் வந்து வீரராகவபுரம். அந்த வீரராகவபுரத்தில் இருந்து திருநெல்வேலி டவுன் என்கிற நகரத்திற்கு செல்வதற்கு 2 பாதைகள் உண்டு. 3-4 பாதைகள் உண்டு. அதில் 2 பாதை முக்கியமான பாதை. ஒரு பாதை வந்து சுவாமி நெல்லையப்பர் நெடுஞ்சாலை வழியாக டவுனுக்கு போறது. இன்னொரு பாதை எது என்று கேட்டால் சிக்லிங் கிராமம் என்று சொல்லுவோம், சிஎன் வில்லேஜ். அதன் வழியாக குறுக்குத்துறை போய் குறுக்குத்துறையிலிருந்து மருத மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த சாலை வழியாக நேராக திருநெல்வேலி டவுனுக்கு போறது. இதுல பதின்பருவம், அதாவது என்னுடைய பதின்பருவத்துக்கு முன்பாகவே சிக்கிலிங் கிராமத்தை என்னுடைய பாட்டி, சாரி பாட்டி தான் முதல்ல எனக்கு வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதை வந்து நம்ம ரொம்ப மாடர்ன் ஆக்கி சிஎன் வில்லேஜ் அப்படின்னு ஆக்கிட்டோம். அதாவது நம்ம விஜயராகவ முதலியார் சத்திரம் என்கிற ஒரு சத்திரம் இருக்கிறது. தென்காசி அல்லது செங்கோட்டையிலிருந்து திருச்செந்தூருக்கு நடந்து செல்லக்கூடிய முருக பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அப்படி பாத யாத்திரையாக நடந்து போகும்போது அவர்களுக்கு உணவளிப்பதற்கு திருநெல்வேலியில 100 ஆண்டுகளுக்கு முன்பே சத்திரங்களும் சாவடிகளும் அமைக்கப்பட்டன. சத்திரம் என்பது உணவு இருக்கும், ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். சாவடி என்பது ஓய்வெடுக்கிறதுக்கு மட்டும் உள்ள இடம். அதுல வந்து ஞானமணி அம்மாள் சத்திரம் என்கிற ஒரு சத்திரம், ரொம்ப பழைய சத்திரம். இன்னைக்கு தீப்பாச்சி அம்மன் கோயில் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு ஆர்ச் போட்டிருக்கோம். அங்கே பழைய சத்திரம் இருந்திருப்பதை நான் என்னுடைய பாட்டியோடு நான் அங்கே சென்று பார்த்திருக்கிறேன். இன்னொரு சத்திரம் எது என்று சொன்னால் விஜயராகவ முதலியார் சத்திரம். அது அன்னைக்கு விஎம் சத்திரம் என்று நாம் சுருக்கிவிட்டோம். எப்படி தியாகராஜ நகர டி நகர் நாக்கணுமோ அதே மாதிரியாக விஜயராகவ முதலியார் சத்திரத்தை விஎம் சத்திரம் என்று ஆக்கிவிட்டாச்சு. அப்போ இந்த முருக பக்தர்கள் செங்கோட்டையிலிருந்து திருச்செந்தூர் போகும்போது பாளையங்கோட்டையை தாண்டிய உடனேயே விஜயராக முதலியார் சத்திரம் வந்துடும்.
வந்த உடனே அதில் வந்து அவங்க சாப்பிட்டு விட்டு ஒரு நாளைக்கு 10 படி அவங்க அரிசி சமைப்பாங்களாம். அதற்காக விஜயராகவ முதலியார் பல 100 ஏக்கர் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு எல்லாம் சுவாகா. அதுலேருந்து வரக்கூடிய நெல்லுலாம் இருக்கு இல்லையா, என்டோன்மெண்ட் மாதிரி அறக்கட்டளை மாதிரியாக உருவாக்கி, அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், மனிதர்களுக்கு உள்ளுக்குள்ள சாப்பாடு போடுவாங்க. வெளியில வந்து பூனை, அதுக்கப்புறம் நாய், இந்த மாதிரி விலங்குகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த விலங்குகள் சாப்பிடுவதற்கு கஞ்சி காய்ச்சி ஊத்தக்கூடிய ஒரு பழக்கம் என்பது அந்த காலகட்டத்திலே இருந்தது. வெளியில இன்னும் அந்த கல் தொட்டி இருக்கிறது. இன்னைக்கு சிமெண்ட் கடையா மாறிடுச்சு. அந்த விஜயராகவ முதலியார் சத்திரம் என்பது எப்படி விஎம் சத்திரம் என்று சுருக்கப்பட்டதோ அதே மாதிரி சிங்க நரசையன் கிராமம் என்கிற அந்த சொல்லுதான் மருவி சிக்கிலிங் கிராமம் என்று மாறிவிட்டது. அந்த சிக்கிலிங் கிராமத்துக்கு அப்படி என்ன சார் சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிதாக பேருந்து வசதி எல்லாம் கிடையாது. ஏன்னா அது வந்து திருநெல்வேலி சந்திப்புக்கும் டவுன் என்று சொல்லப்படுகிற நகரத்திற்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு அழகான தாமிரபரணியினுடைய கரையோரத்தில் இருக்கக்கூடிய ஊர் தான் சிக்கிலிங் கிராமம் என்று சொல்லப்படுகிற சிங்க நரசையன் கிராமம் என்கிற சிஎன் வில்லேஜ். இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, அப்படி சொன்னாதான் எனக்கு தெரியும். பெரிதாக பேருந்து வசதிகள் எல்லாம் இல்லை என்று சொல்றதுனாலேயே நடந்து போய் தான் அங்க பழக்கம். திருநெல்வேலிக்காரங்களுக்கு தெரிந்திருக்கலாம், நடராஜா ஸ்டோர் என்கிற ஒரு கடை. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அப்படி நடந்து வந்தோம்னா, ரயில்வே ஃபீடர் ரோடுன்னு சொல்றோம் இல்லையா, அப்படி நடந்து போகும்போது அந்த கார்னர்ல ஒரு ஓரத்திலே நடராஜா ஸ்டோர் என்கிற அந்த கடை இருக்கும். அதில் தான் எங்கள் அப்பா வந்து இந்த பிஸ்கட்லாம் வாங்குவாங்க. பிஸ்கட்டு, இந்த பொருள்கள் எல்லாம் வாங்குவாங்க. ரொம்ப நம்பகமான கடை, ரொம்ப சரியாக அவர்கள் தருவார்கள்னு அப்பா நம்புவாங்க. அதுக்கு பக்கத்தில் தான் சந்திரவிலாஸ் ஹோட்டல் இருக்குது. சந்திரா ஸ்வீட்ஸ் அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. சாலைக்குமாரசாமி கோயில் அங்கே தான் இருக்கிறது. அதில் அப்படி நடந்து போனோம்னு சொன்னால் அங்கே டைப்ஸ் இன்ஸ்டியூட் உண்டு. அப்படி நம்ம நடந்து போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம். கண்ணம்மன் கோயில் தெருவினுடைய அந்த கடைசி பகுதி வரும், மருந்து வாசனை அடைக்கும். வரதராஜ பெருமாள் கோயில் இடையில வரும், துளசி வாசம் அங்கிருந்து வரும், மருந்து வாசம் இங்கிருந்து வரும். அது அப்படி நடந்து போகும்போது ரொம்ப பரபரப்பாக இருக்கும் அந்த சாலை. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அங்கே வந்து கல்யாண பத்திரிகைகள் விற்கக்கூடிய கடைகள் எல்லாம் வரிசையாக இருக்கும். கல்யாண பத்திரிகைகள், அப்புறம் தாம்பூலம், அப்புறம் வந்து இந்த கல்யாணத்துக்கு தேவையான எல்லா பொருள்களையும் விற்கக்கூடிய கடைகள் எல்லாமே அங்கே தான் உண்டு. அதில் வந்து போலிஷ் பெல்ட் இருக்கு இல்லையா, பெல்ட் பிராசோ, அது விற்கக்கூடிய ஒரு கடையும் அங்கே இருந்திருக்கிறது. நான் பார்த்துருக்கேன். நானும் என்னுடைய நண்பன் பாலச்சந்தர், இப்போது அவர் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியராக இருக்கிறார். நானும் அவனும், அப்படிதான் சொல்ல முடியும், அவர்னு சொல்ல முடியாது, நாங்கள் 2 பேருமே எல்லாவற்றையும் ரசிக்கக்கூடியவர்களாக இருப்போம். சாலக்குமாரசாமி கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலுக்கு எதிர இருக்கக்கூடிய கௌரி சங்கர் அப்படின்னு ஒரு உணவகம் இருந்தது. அந்த கௌரி சங்கருக்கு 2 பேரும் போவோம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, பாலாவிடம் இருந்து தான் ரசனையை நான் கற்றுக்கொண்டேன். எல்லாத்தையும் ரசிப்பான். ஜானகிராமில் காஃபி நல்லா இருக்குண்டா, ரவா தோசை நல்லா இருக்குண்டா அம்மா. சந்திரவிலாஸில் பார்த்தீங்கன்னா இட்லி நல்லா இருக்கும் அப்படிமா. விஜய் விலாஸில் வந்து நன்னரி சர்பத்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். ரகுவிலாசா அங்கே வந்து அடை அவியல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். இப்போ ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் உண்டு என்பதை எனக்கு உணர்த்தியவன் என்னுடைய நண்பன் பாலா. அப்போ என்ன செய்வோம்னா, கௌரி சங்கரில் போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு வத்த குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும். அங்கே சாப்பிட்டுட்டு அப்படி வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா, ஆர்டாய்ஸ் கலைக்கூடம் என்கிற ஒரு கலைக்கூடத்தை நான் அங்கே என்னுடைய சிறு வயதிலேயே நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு இந்த ஓவியம் வரைகிறவர்களே ரொம்ப பிடிக்கும். ஓரளவுக்கு ஓவியம் வரைய தெரியும். அப்போ நீண்ட தாடியுடன் ஒரு பெரியவர் தத்ரூபமாக வெங்கடாஜலபதியை வரைந்து கொண்டிருந்த காட்சியை அப்படி பக்கத்தில் நின்று கொண்டு கைகளை கூப்பிக்கொண்டே நான் அதை பார்த்து கொண்டிருந்தேன். நான் அப்போ சிறுவன். அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்டாய்ஸ் நவநீதன் என்கிற அந்த பெரியவர் என்று பின்னாளிலே நான் உணர்ந்து கொண்டேன். உடனே பாலா சொன்னா, இவர் யாருன்னு தெரியுதா அப்படின்னா. இவர் வந்து ஆர்டாய்ஸ் நவநீதன். புட்டரத்தம்மன் கோயிலில் நான் உன்னை கூட்டு போயிருக்கேனே அப்படின்னு சொன்னா. ஆமாக்கா அப்படின்னு. புட்டரத்தம்மன் கோயில் நெல்லையப்பர் கோயில் அந்த ரத வீதியில வெளியில வரும்போது இருக்கக்கூடிய ஒரு புகழ்மிக்க கோயில். அந்த கோயில்ல குழந்தைங்களுக்கு அக்கி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த அக்கிக்கு வந்து அங்கே அவர்கள் தண்ணி தெளிப்பாங்க, மந்திரிச்சு கொடுப்பாங்க. கையில வந்து
இந்த கயிறு கட்டி விடுவாங்க. அது பயந்த கோளாறுலாம் இருந்ததுன்னு சொன்னால் அந்த இரவு நேரத்தில் ஒரு 6-6:30 மணிக்கு அங்கே போயாச்சுன்னா கையில் சங்கில் தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. சங்கில் தண்ணீரை வச்சு முகத்தில் வலின்னு அடிப்பாங்க. குழந்தை வந்து பிறந்த குழந்தைகள் ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருக்கு, அழுதுகிட்டே இருக்குது, தூக்கமே இல்லை என்று சொன்னால் அந்த கோயிலுக்கு கூட்டு போவாங்க. குழந்தைங்களுடைய முகத்தில் தண்ணீர் வந்து அந்த பட்டர் வந்து தெளிப்பார். அந்த கோயில் வந்து பிட்டாபுரத்தம்மன் சொல்லுவோம், புட்டாரத்தி என்று நம்முடைய திருநெல்வேலியில் இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க. அந்த புட்டாரத்தம்மன் கோயிலில் ஆட்டாய்ஸ் என்கிற அவருடைய கையெழுத்திட்ட அம்பாளுடைய பல படங்களை நான் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு அவருடைய பேரன் அதே ஜீன் அவங்களுடைய குடும்பத்தில் வந்து கொண்டிருக்கிறது. ராஜாகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா அருமையாக இன்றைக்கு மாடர்ன் ஆர்ட் எல்லாம் வரைந்து தன்னுடைய தாத்தாவை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னை தொடர்பு கொண்டார். அப்போ எனக்கு அந்த தாடி வைத்த அந்த பெரியவரும் அவர் கையில் அந்த தூரிகையை வைத்துக்கொண்டு அப்படி வரைகிற அந்த இதுவும் அப்படி பிரமித்து போய் நான் பார்த்து கொண்டே இருப்பேன். கௌரி சங்கர் ஹோட்டலில் பக்கவாட்டிலே அவருடைய ஆச்சாய்ஸ் கலைக்கூடம் இருந்தது. அவருடைய கூர்மையான பார்வை, அதுக்கப்புறம் நீண்ட தாடி, அளந்து பேசக்கூடிய பேச்சு, அவ்வப்போது பேச்சினுடைய அமைதி எல்லாமே எனக்கு அவர் மீது ஒரு மட்டற்ற மதிப்பையும் வணக்கத்தையும் எனக்கு தந்தது. அதுக்கு ஒரு பின்னாளிலே எனக்கு ஒரு வாய்ப்பை தினகரன் பத்திரிகை வழங்கிய போது தினகரனுடைய எடிட்டோரியலில் நான் மாணவர் நிருபராக சில காலம் இருந்த போது நான் அவரை பேட்டி எடுத்து போட்டேன். தூரிகை தூயவர் என்று தினகரனுடைய சித்திரை மலரில் இன்றைக்கும் நீங்கள் அந்த பேட்டியை பார்க்கலாம். அவர் பேட்டி எடுத்து அவருடைய படங்கள் எல்லாத்தையும் போட்டு அவரிடம் நான் நேர்காணலை மேற்கொண்டு நான் அதை பேட்டி எடுத்து போட்டேன். பள்ளி சிறுவர்கள் ஆர்வமாக தன்னுடைய ஓவியத்தை ரசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. என்னப்பா படிக்கிறிய அப்படின்னு திருநெல்வேலி பாஷையில் கேட்டார். எட்டாப்பு அப்படின்னு சிரிச்சார். எட்டாப்பா படிக்க அப்படின்னாரு. ஆமாய்யா, சரி போயிட்டு வாங்க, இன்னொரு நாள் சந்திப்போம், கடை அடைக்க நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போய்விட்டார். நான் ஒரு தேவதையை பார்ப்பதை போல நான் அவரை பார்த்து கொண்டே இருந்தேன். சாலக்குமாரசாமி கோயில் அப்படின்னு சொன்னாலே இன்றைக்கும் கூட எங்களுடைய பிறந்த நாள், என்னுடைய பிறந்த நாளோ துணைவியாருடைய பிறந்த நாளோ அல்லது பிள்ளைகளுடைய பிறந்த நாளோ அந்த கோயிலுக்கு தான் போவோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, காலேஜ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது 8 மணி ஆகிடும். 8 மணிக்கு வந்துட்டு 8:30க்கு கிளம்பி போனாலும் கூட 9:30 வரைக்கும் திறந்திருக்கக்கூடிய கோயில் ஒரே கோயில் எதுன்னு கேட்டால் அது சாலக்குமாரசாமி கோயில் தான். அந்த கோயிலுடைய வாசலில் பார்த்தீங்கன்னா பன்னீர் வச்சுருப்பாங்க. அந்த பன்னீருடைய மனம் அந்த பகுதி முழுக்க வீசும். அது மாதிரி அருகம்புல் மாலை. அந்த கோயிலில் வந்து நீங்கள் இன்னொரு சிறப்பை பார்க்கலாம். மூலவரையும் உற்சவரையும் ஒரு இடத்துல நின்று ரெண்டையும் ஒரே இடத்துல நின்று கொண்டு நீங்கள் தரிசிக்கலாம். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த ஆலயத்தினுடைய ஆலய மணி, அந்த ஆலயத்தில் சண்முக கவசம் எழுதி போட்டிருப்பாங்க. அந்த ஆலயத்தில் படங்கள் வரைந்து போட்டிருப்பாங்க. எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு அப்படியே உட்கார்ந்துருப்போம். ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப பிரமிப்பாக இருக்கக்கூடிய சாலக்குமாரசாமி கோயில். அந்த கோயிலுக்கு வலதுபுறம் மிக பழைய சந்திரவிலாஸ் உணவகம் இருந்தது. அது ரொம்ப வருஷமான உணவகம். பழைய ஆட்கள் எல்லாம் இலக்கிய சந்திப்புகள் எல்லாம் அங்கே தான் நிகழ்த்துவார்கள். அங்கே காஃபி சாப்பிட்றதுக்கு போவோம். நானும் பாலாவும் காஃபி சாப்பிட போவோம். காஃபி ரொம்ப நல்லா இருக்கும்டான்னு சொல்லுவாங்க. வட்டகையில் வச்சு அவங்க கொடுப்பாங்க. அதுவும் பித்தளை வட்டகையில் கொதிக்கிற காஃபி. அதில் பால் பாதி பால் இருக்கும், இதில் டிகாஷன் இதில் இருக்கும். அப்படியே அவங்க கொடுக்கும்போது அதை வாங்கி நாங்கள் சாப்பிட்டு விட்டு ரொம்ப ரசித்து குடிப்போம். அதை குடித்து விட்டு அந்த உணவகத்தினுடைய ரவா தோசைக்கும் தயிர் வடைக்கும் அடை அவியலுக்கும் ரசிகர் மன்றமே உண்டு. சந்திரவிலாஸ் ஹோட்டலுக்கு டபரா செட்டு காப்பி இன்றைக்கு போனாலும் கிடைக்கும். இன்னைக்கு கூட நீங்கள் போனீங்கன்னா கூட டபரா செட்டு கிடைக்கும். மாலை வேளைகளில் உள்ளம் உருகுதையா. எனக்கு ரொம்ப பிடித்த விஷயங்கிறது என்னன்னா, அந்த கடையிலிருந்து ஒலிக்கக்கூடிய பாடல்கள். கல்லால் அந்த வயதான பெரியவர் அமர்ந்து கொண்டிருப்பார். உள்ளம் உருகுதையா பாடல் அல்லது ஹரிவராசனம் அல்லது பஜகோவிந்தம் எல்லாம் அருமையாக சாயந்தர நேரத்தில் அப்படியே ஒலிக்கும். பின்னால் தங்கக்கூடிய விடுதி உண்டு. முன்னால் வந்து உணவகம் இருக்கும். ஜானகிராம், ஆரியாஸ் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நெல்லை அன்பர்களினுடைய இனிய உணவகம் அதுதான். இன்னைக்கும் அதுதான். பேசிக்கொண்டே காஃபி சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் சைக்கிளை மிதிக்க பாலா பின்னால் அமர்ந்து கொள்வான். 2 பேர் அப்படி போவோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலாவுடைய வீடு சிஎன் வில்லேஜில் இருந்தது. அப்படி சைக்கிளை அழுத்தி கொண்டு மெதுவாக
அந்த மருந்து வாசம் வீசக்கூடிய, மருந்து நெடி வீசக்கூடிய அந்த பகுதியில் துளசி வாசம் வீசக்கூடிய வரதராஜ பெருமாள் கோயில் முன்பாக அப்படி போயிட்டு அங்குலாஸ் பில்டிங் வரும், வலது பக்கம் திரும்புவோம். திரும்பின உடனே சாரதா கல்யாண மண்டபம் வரும். அப்படி ஒரு பெரிய மண்டபம் உள்ளுக்குள்ளாக இருக்கிறது என்பது ரொம்ப நாளாக தெரியாது. ஒரு ஆர்ச் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. இந்த சாரதா கல்யாண மண்டபத்தில் ஜனவாசம் நடக்கும், அதாவது மாப்பிள்ளை அழைப்பில் நடக்கும். என்னுடைய தங்கையினுடைய திருமணம் அங்கே தான் நடந்தது. அப்போ அங்கேருந்து வரதராஜ பெருமாள் கோயிலிருந்து சாரதா கல்யாண மண்டபத்துக்கு படகு கார், எட்டயபுர மகாராஜாவினுடைய கார், அதே ஒரு கதையாக சொல்ல முடியும். என்னுடைய தங்கையினுடைய திருமணத்திற்கு அப்போ இங்கே ஓப்பன் கார்லாம் திருநெல்வேலியில் கிடையாது. அந்த ஓப்பன் கார் வேணும்னு சொல்லி நடையாக நடந்து எட்டயபுர மகாராஜா அவங்க வீட்டில் போய் அவரிடம் கேட்டு அவங்க சொன்னாங்க, கார் வந்து ரொம்ப பழைய காரு, நேருஜி இந்திரா காந்தி எல்லாம் பயணித்த கார், அது நாங்கள் அதிகமாக பயன்படுத்துறது இல்லை, நீங்கள் ரொம்ப கேட்டதுனால எங்கள் உயிரை விட உன்னதமாக நாங்கள் மதிக்கக்கூடிய அந்த காரை வந்து நான் உங்களுக்கு ஜனவசத்தை கொடுக்குறோம்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்க. அப்போ அந்த படகு கார் அந்த சாலையை முழுக்க அடைத்து கொண்டு அப்படியே அந்த படகு கார் வரதராஜ பெருமாள் கோயிலிருந்து சாரதா கல்யாண மண்டபத்துக்கு வந்த அந்த நாளை நான் இன்றும் நினைத்து பார்க்கிறேன். அந்த எப்பவும் ரொம்ப நெருக்கடியாக இருக்கக்கூடிய இடம். கண்ணம்மன் கோயில் தெருவிலிருந்து மருந்து வாடை அடிக்கும். வரதராஜ பெருமாள் கோயிலினுடைய வாசலில் நின்று ஒரு கும்பிடு போட்டு பேசிக்கொண்டே அங்குலாஸ் பில்டிங் வந்துடுவோம். திடீரென ரயிலுடைய சத்தம் காதை பிளக்கும். பக்கத்தில் ட்ரெயின் போகக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு இடம் எதுன்னு கேட்டால் அது அங்கே தான். சாரதா கல்யாண மண்டபத்துக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா விரைவு தொடர் வண்டிகள் எல்லாம் தடத்தபடி போகக்கூடிய சத்தம். அதனால 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது அந்த சத்தத்தை நிறுத்திடுவோம். கட்ட 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 கட்டன்னு அந்த சத்தம் வரும். அப்படி சிரித்து கொண்டே நின்று கொண்டிருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா முக்கு திரும்பியுடன் நெல்லை திருப்பதி பெருமாள் ஏகாந்தமாக ஜொலிப்பது தூரத்திலே தெரியும். ரொம்ப அருமையாக இருக்கும். அதுவும் அந்த இடத்துல தான் இருக்குது. அந்த கோயிலுக்கு பின்பாக கூட்டுறவு பேங்க், அதற்கடுத்து பழைய பேப்பர் கடை, சைக்கிள் அப்படி மெல்ல உருளத் தொடங்கும். எங்களுடைய சைக்கிள் ரொம்ப சுகமானது என்பது சைக்கிளில் போகிறது. என்ன காரணம்னா, கார்லேயோ அல்லது 2 வீலர்லேயோ போகும்போது ஒரு கணத்தை நம்மால் முழுமையாக அனுபவிக்க முடியாது. ஒரு வினாடியில் அந்த இடத்தை கடந்துருவோம். ஆனால் சைக்கிளில் போகும்போது மெதுவாக அப்படி பெடல், இன்னும் கூட போனால் ஸ்லோ சைக்கிள் ரேஸ் மாதிரி ரொம்ப பிடிச்ச இடம்னா நம்முடைய வேகம் குறைந்து விடும். மெதுவாக அப்படி ஒரு பார்வை பார்த்து விட்டு அப்படி போய்கொண்டே இருப்போம். சைக்கிள் இப்படி மெல்ல உருளத் தொடங்க மாநகராட்சி பெண்கள் பள்ளிக்கூடம் வந்துவிடும். பாலாவுடைய அம்மா அங்கே தான் ஆசிரியராக இருந்தார்கள். அப்புறம் கொஞ்ச தூரம் அப்படி போனோன்னு பெரிய கெடு பாதாளம் இருக்கும். அந்த பாதாளத்துக்கு பக்கத்திலே ரயில்வே கேட் போட்டுருவாங்க. டக்குன்னு எப்போ போனாலும் ரயில்வே கேட் போட்டுருவாங்க. ரயில்வே கேட்டு போட வேண்டும் என்று நாங்கள் நினைத்து கொண்டே போவோம். என்ன காரணம்னா, அப்போ தான் அந்த இடத்துல வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிற்க முடியும். உடனே சைக்கிளில் ஸ்டாண்டு போட்டு 2 பேரும் இறங்கி ரசிக்க தொடங்குவோம். ரொம்ப ரொம்ப அற்புதமானதாக இருக்கும். ஒரு ஆலமரம், ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரம் அதனுடைய கிளைகள் விழுதுகள் எல்லாம் விரிந்ததாக இருக்கும். அது மாதிரி ரயில்வே கேட் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ரயில்வே கேட்டுக்கு இடதுபுறம் கெடு பாதாளமாக ஒரு பெரிய நிலம். அதை இப்போது வண்டியாக மண்ணை போட்டு மூடி மேடாக்கி அதையும் ரியல் எஸ்டேட் ஆக்கிட்டாங்க. இடதுபுறத்திலே நடக்கும் தூரத்தில் தாமிரபரணி ஆற்றுப்பாலம். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நடந்து போனால் போதும் தாமிரபரணி ஆற்றுப்பாலத்தை நீங்கள் பார்த்து விடலாம். தடதடத்தபடி ரயில் வந்து கொண்டிருக்கும். அந்த ஆற்றுப்பாலத்துக்குள்ள வந்துட்டு இருக்குங்கிறது நீங்கள் வந்து இங்கே இருந்து கொண்டே உணர்ந்து கொள்ளலாம். அதனுடைய சத்தமே மாறும். எப்போ ரயில்வே கேட் போட்டாலும் நீங்கள் பார்க்கலாம், அவசரம் தாழாமல் ரயில்வே கேட்டுக்குள்ளாக சைக்கிளை நுழைத்து கடந்து செல்லக்கூடிய மனிதர்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம். அப்படி ஒரு அவசரம் அவங்களுக்கு. இந்த மாதிரி ஏடிஎம் மிஷினில் நீங்கள் பார்க்கலாம், அந்த பணத்தை கார்டை உள்ளே போட்டுட்டு பின் நம்பர் அடிச்சுட்டு அந்த பணம் வரக்கூடிய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி கை நடுங்கி கொண்டே உள்ளே விட்டால் கையை விட்டு எடுத்துருவாங்க. நீங்கள் பார்க்கலாம். இப்படி நிறைய அவசரக்காரர்கள் நிறைய இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ அந்த ரயில்வே கேட் போட்ட உடனே சிலுசிலுவென காற்று வீசுவதும் ரயில் சப்தம் கேட்பதும் ரொம்ப ரொம்ப ரம்யமாக இருக்கும். அது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து திரும்ப பெற்றுவிட முடியாது. ரொம்ப ரம்யமானதாக அந்த மரத்தினுடைய காற்று, ரயில் சத்தம், அதே மாதிரியாக வயல்காடுகளில் இருந்து வரக்கூடிய அந்த நெல்
மனம் எல்லாம் சேர்த்து அந்த இடத்தை ஏதோ வேறு ஒரு இடமாக மாற்றும். கூட்டம் குறைந்த உடனே நாங்கள் அப்படியே நின்றுட்டே இருப்போம். கூட்டம் குறைந்த உடனே சைக்கிளை உருட்டி கொண்டு மெல்ல நகருவோம். பாலாவுடைய வீடு மெயின் ரோட்டிலே இருந்தது. அழகான மரங்கள் எல்லாம் அங்கே உண்டு. பாலாவுடைய அம்மாவுக்கு எங்க மேல அவ்வளவு அன்பு. சூடா தோசை வாத்து கொடுப்பாங்க. அவங்க அப்பா கணேசன் சார் மாத்தித்தா இந்து மேல்நிலை பள்ளியினுடைய ஆசிரியர். அவர்கிட்ட பேசுறது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் என்கிட்ட சொன்னார், டே மகாதேவா, உங்க அப்பா மாதிரி தமிழ் படி, அவன் இங்கிலீஷ் படிக்கட்டும், திருநெல்வேலியிலே காலேஜ் வேலையை பாருங்க, சாயந்தரம் ஜாலியா பட்டிமன்றம் இலக்கியம்னு சந்தோஷமா வாழுங்கடே அப்படின்னு என்னுடைய பருவத்திலேயே எனக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார். ஒருவேளை நான் இன்றைக்கு அவருடைய சொல்படியாக நடந்து கொண்டிருக்கிறேனா என்று தெரியாது. நம்மை பெரிய அறிவாளிகளாக நினைச்சு சார்வாள் இப்படி சொல்லுதாவளே அப்படின்னு தோணும். நம்மளை போய் காலேஜ் ப்ரொஃபஸர்னு சொல்லுதாரு. காலேஜ் ப்ரொஃபஸரெல்லாம் ஆக முடியுமா? அவர் நம்ம பெரிய அறிவாளின்னு நினைச்சிருக்காரோ, நம்ம சாதாரண ஆளு அப்படிங்கிறது அவருக்கு தெரியலையே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்குவோம். ஆனாலும் மண்டைய ஆட்டிட்டு சரி சார் என்று சொல்லுவேன். பாலா இன்றைக்கு அரசு கல்லூரியினுடைய நிர்வாக மேலாண்மை துறையினுடைய பேராசிரியராக இருந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நாணயம் விகடனில் அவர் கட்டுரை எழுதி கொண்டிருக்கிறார். நான் இலக்கியம் சார்ந்து இயங்குகிறேன். அவர் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் சார்ந்து, ஷேர் மார்க்கெட் சார்ந்து, அது மாதிரியாக இன்சூரன்ஸ் சார்ந்து அவர் இயங்கி கொண்டிருக்கிறார். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். அதாவது பாலா மட்டும் எனக்கு நண்பனாக கிடைத்திருக்காவிட்டால் திருநெல்வேலி ஜங்ஷன், டவுனு, புட்டாரத்தம்மன் கோயில், விஞ்சை விலாசு, அதுக்கப்புறம் ரகுவிலாசு, இதெல்லாம் நான் பார்த்திருப்பேனா, அல்லது திருநெல்வேலியினுடைய ஒரு அழகான ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்காமலேயே போயிருக்குமே என்று நான் நினைச்சுக்குவேன். இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, சிஎன் வில்லேஜிலிருந்து ரத்னா தேட்டருக்கு வயக்காடு வழியாக நடந்து போயிடுவோம். 10 நிமிஷம் நான் படம் பார்க்கறதுக்கு வயக்காடு வழியாக நடந்து அந்த பக்கத்துக்கு போயிடுவோம். எனக்கு ஆச்சரியமா இருக்கும், இவ்வளவு அழகான இடங்கள் எல்லாம் திருநெல்வேலியில இருக்கிறதா. பாலா வீட்டிலிருந்து 4 நிமிஷத்துல குறுக்குத்துறை தாமிரபரணி ஆறு, சீசன் துண்டோடு இருவரும் நடந்து போவோம். அதுவும் வழியிலே அழகான வயற்காடுகள். பெருமாள் கோயில் குறுக்குத்துறையில் இருந்து டவுனுக்கு செல்லக்கூடிய அந்த பாதை நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பழமையான மருத மரங்களால் ஆனது. ரொம்ப அருமையா இருக்கும். அப்படியே அந்த நடந்து குறுக்குத்துறை ஆற்றுக்குள்ளாக இறங்க எத்தனிக்கும் போது தூரத்திலே மயில்களினுடைய அகவல் ஓசை ஒலிக்கும். அந்த கோயில்ல கந்தசஷ்டி கவசம் போட்டு விடுவாங்க. அந்த சத்தம் அங்கிருந்து இங்கே வரும். அந்த குறுக்குத்துறையில ஒரு கல் பாலம் இருக்கும். அந்த பாலத்தின் மீது அப்படியே நடந்து போகும்போது அங்கிருந்து பாடல்கள் வரும். இன்னும் சொல்ல போனால் குறுக்குத்துறையில கும்பாபிஷேகம் நடக்கும்போது அந்த கோபுரத்தின் மீது ஏறி தாமிரபரணியை ரசிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பெரிய வாய்ப்பு. அது மாதிரியாக இப்போ புஷ்கரம் தாமிரபரணி புஷ்கரம் நிகழ்வு நடந்த போது தைப்பூச மண்டபத்தில் அருமையான இசைக்கலைஞர்கள் தேவாரம் இசைத்துக் கொண்டிருந்தார்கள். நாதஸ்வரம் வாசித்துக் கொண்டு, தேவாரம் அவர்கள் வாசித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்த்தாப்புல தாமிரபரணி ஆறு லைட்டிங் போட்டு, அந்த லைட்ல தைப்பூச மண்டபத்திலிருந்து அவர்கள் மாசில் வினையும் மாலை மதியமும் வீசு தண்டலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்த இணையடி நிழலே என்கிற இந்த பாடலை அவர்கள் பண்ணோடு இசைத்துக் கொண்டிருந்த போது தைப்பூச மண்டபத்தினுடைய மேலே இருந்து கொண்டு நான் அந்த காட்சியை கேட்டேன். ஒரு இரும்பு படிக்கட்டு இருக்கும். அந்த இரும்பு படிக்கட்டுகள் மீது மேலே ஏறியாச்சுன்னா வாவு சிதம்பரனார் அங்கே இருந்து கொண்டு மேலே இருந்து பேசுவார். அதாவது சங்கு மாதிரியாக அதனுடைய மேல் பகுதி இருக்குமா. தாமிரபரணியில் வெள்ளம் அதிகமாக வந்தது என்று சொன்னால் அதை மற்றவர்களுக்கு உணர்த்துவதற்காக மேலே ஏறி நின்று கொண்டு அவர் அங்கிருந்து பேச சுப்பிரமணிய பாரதியார் பேசியிருக்கிறார், சுப்பிரமணிய சிவா பேசியிருக்கிறார். தாமிரபரணி முழுக்க கரையோரம் முழுக்க மணல் கொட்டி கிடக்குமா. 1,00,000 பேர் அமர்ந்து கொண்டு தாமிரபரணியில அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று மரியாதைக்குரிய வரலாற்று ஆய்வாளர் திவான் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அவருடைய சுப்பிரமணிய சிவா மீது மிகுந்த பக்தியும் ஈடுபாடும் கொண்டவர்கள் நம்முடைய திவான் அவர்கள். அவருடைய சுதந்திர சங்கு என்கிற அந்த பத்திரிகையை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். அந்த நூல் வெளியீட்டு விழாவிலே தான் நான் இந்த செய்தியை அறிந்து கொண்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்ப சொல்லுவாங்க, தாமிரபரணியினுடைய அழகை ரசிப்பதற்கு
அந்த தைப்பூச மண்டபத்தினுடைய மேலே இருந்து கொண்டு பார்த்தால் போதும் என்று சொல்லுவார்கள். அந்த காட்சியும் கூட புஷ்கரம் நேரத்திலே வாய்ப்பு கிடைத்தது. மேலே இருந்து கொண்டு தாமிரபரணியினுடைய அழகை ரசிப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்தது. இன்னும் சொல்றாங்க, திருநெல்வேலி ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் தாமிரபரணி ஓடி இருக்கிறது என்பதற்கான ஒரு ஆதாரம் சமீபத்தில் கிடைத்திருக்கிறது. மணல் நிறைய கிடைச்சிருக்கு. அப்ப அகண்ட தாமிரபரணி எப்படி குறுக்கப்பட்டு சுருக்கப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்டு ஒரு ஓடை மாதிரியாக ஆக்கப்பட்டது என்கிற அந்த விஷயத்தை நானும் பாலாவும் பல நேரங்களில் பேசியிருக்கிறோம். குறுக்குத்துறையில் இருக்கக்கூடிய அந்த முருகனுடைய ஆலயம் உள்ள அந்த முருகனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, குடைவரை கோயிலாக இருக்கக்கூடிய அந்த முருகன் குட்டியா இருப்பார். ஒரு சின்ன பாலசுப்பிரமணியனாக இருப்பார். குருமகா சன்னிதானங்கள் எல்லோரும் அங்கே வந்த அந்த முருகனை வழிபடக்கூடிய காட்சி. அந்த முருகனுடைய கோயிலினுடைய பக்கவாட்டில் ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கும், நீங்க பார்க்கலாம். வண்ணதாசன் அவர்களோடு உரையாடல், இலக்கிய உரையாடல் நிகழ்த்துவதற்கான இடமாக அந்த இடத்தை தான் நாங்கள் தெரிவு செய்தோம். பொதுகையில நம் விருந்தினர் நிகழ்ச்சியில வண்ணதாசன் அவர்களோடு தாமிரபரணி கரையிலே உரையாடுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது. அதெல்லாம் சின்ன வயசுலேயே நான் இந்த இடத்தை ரொம்ப ரசித்தேன். அதனுடைய படிக்கட்டுகளில் இப்போ போனால் கூட நான் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 11:35 இரவு இந்த நேரத்துக்கு போனால் கூட அங்கே யாராவது ஒருத்தர் 2 பேர் துவைச்சிட்டு இருப்பாங்க. இங்கே பார்க்கலாம், லைட் மேலே எரிஞ்சிட்டு இருக்கோம். பெரிய காதி பார் இருக்கு பாருங்க. அந்த காதி பாரில் 4 துண்டு 5 துண்டா வெட்டி வச்சு அதை இதில் துணியிலே போட்டு துவைத்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். சவுக்காரத்தை பயன்படுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். ஒரு துண்டு கட்டி கொண்டு அவங்க பல் தேய்த்து கொண்டு அவர்களுடைய காலை பொழுதுகள் அற்புதமாக தொடங்கும். தாமிரபரணி குளியல், அது மாதிரியாக வேப்பன் குச்சி இருக்கு இல்லையா, அதை வச்சு நன்றாக பல் விளக்கி வாழ்க்கையை ரசிக்கக்கூடிய மனிதர்கள். அவங்க வேஷ்டியை அவங்களே அதில் துவைச்சு அதை அப்படியே பிடிச்சிட்டு துண்டு கட்டிட்டு வருவாங்க. வெளியில நடந்து அந்த மருத மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அருணகிரி தேட்டர் சாலை வழியாக நடந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த காற்றிலே அது உலர்ந்து விடும். வீட்டுக்கு வரும்போது அப்படியே கட்டிட்டு திருநீரை நெற்றியிலே பூசிக்கொண்டு வருவார்கள். திருநெல்வேலிக்காரங்களுக்கு வேற என்ன வேணும்? தாமிரபரணி குளியல், ரெகுலாஸ் சாப்பாடு, இருட்டுக்கடை அல்வா, வேறு என்ன வேண்டும் நண்பர்களே? அதில் பார்த்தீங்கன்னா மயில்கள் வயற்காடுகளில் தோகை விரித்து ஆடியபடி நான் பார்த்திருக்கிறேன். அது அப்படியே தோகை விரித்து கொண்டு மகிழ்ச்சியாக ஆடிக்கொண்டிருக்கும். வெள்ளரி பிஞ்சுகளை கிராமத்து பெண்கள் விற்று கொண்டிருப்பார்கள். அந்த குறுக்குத்துறை சாலையிலிருந்து திருநெல்வேலி நகரம் செல்லக்கூடிய சாலை இருக்கு, அதுல பெரிய பெரிய மருத மரங்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. அதுலேயும் ஒரு ரயில்வே கேட் வரும். அங்கும் நானும் பாலாவும் பார்த்தீங்கன்னா அங்கும் காத்திருப்போம். ட்ரெயின் போகும்போது அந்த இடத்துல அப்படி நிறுத்தி கொண்டு சொல்லுவான், இதுதான் எசக்கியம்மன் கோயில்ரா, பக்கத்தில் பாடுறா அப்படிமா. அம்பாள் துடியானவளாக இருப்பாள் என்று சொல்லுவான். எசக்கியம்மனுடைய கோயில் வாசல்ல பார்த்தீங்கன்னா அந்த எசக்கியம்மனுடைய உருவங்கள் எல்லாம் வெளியே வச்சிருப்பாங்க. அங்கே பயபக்தியோடு குங்குமத்தை அணிந்து கொண்டு வணங்கி கொண்டிருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் பார்க்க முடியும். ரொம்ப துடியான தெய்வம். அப்போ வெள்ளரி பிஞ்சுகளை விற்று கொண்டிருக்கக்கூடிய, இளநீர் காய்களை வெட்டி தந்து கொண்டிருக்கக்கூடிய, வெள்ளரி பழங்களை விற்று கொண்டிருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் நாம் அங்கே பார்க்க முடியும். இடது பக்கம் பார்த்தீங்கன்னா தென்பத்து என்கிற அருமையான திருநெல்வேலி நகரத்தினுடைய ஒரு கிராமம். அந்த வயற்காடுகளில் இருந்து காற்று அப்படியே வீசும்போது நெல் வாசம் அப்படியே மூக்கில் படும். இது எல்லாம் எங்க நீங்க பார்க்கலாம்னா, நெல்லையப்பர் கோயிலில் இருந்து குறுக்குத்துறைக்கு செல்வதற்கோ அல்லது குறுக்குத்துறையிலிருந்து நெல்லையப்பர் கோயிலுக்கு போவதற்கோ இருக்கக்கூடிய அந்த பாதையிலே நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். நெல்லையப்பர் கோயிலில் திருவிழா நடக்குது அப்படின்னு சொன்னா, நெல்லையப்பர் கோயிலினுடைய யானை காந்திமதி அங்கிருந்து குளிப்பதற்காக வருவாள். எங்க குறுக்குத்துறைக்கு வருவாள். அவள் குளிக்கக்கூடிய அழகை பார்ப்பதே அது ஒரு கவிதை. அப்படியே ஆத்துக்குள்ள இறங்கி அந்த யானை போடக்கூடிய குதியாட்டத்தெல்லாம் பார்க்கலாம். அப்படி படுத்துக்கணும். அந்த யானை பாகன் அதன் மீது அப்படியே இதை வச்சு அப்படியே சௌரிய வச்சு நல்ல தேய்த்து அதை குளிப்பாட்டக்கூடிய அழகை நீங்கள் பார்க்கலாம். முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அருமையா பட்டை போட்டு விட்டு மேலே தண்ணீர் ஒரு பெரிய குடத்துல வைத்துக்கொண்டு அங்கிருந்து காந்திமதி ஆடி ஆடி அந்த சாலையின் வழியாக, குறுக்குத்துறையிலிருந்து திருநெல்வேலி ஜங்ஷன் டவுன் நடக்கக்கூடிய அந்த சாலையின் வழியாக நடந்து வரக்கூடிய அழகை பார்ப்பதற்கு 1000 கண் வேண்டும். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மருத மரங்களினுடைய காற்றிலே, அந்த மருத மரங்களினுடைய அடைதலிலே பறவைகள் கிச்சு 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 பார்த்தீங்கன்னா சத்தம், எச்சத்தினுடைய நெடி,
தூரத்து தென்பத்து வயற்காடுகளினுடைய நெல் வாசம் எல்லாம் சேர்ந்து ஒரு தூக்கு தூக்கும். பக்கத்துல தாமிரவர்ணிக்கு பக்கத்துல செங்கல் சோலைகள், கருப்பந்துறை சுடுகாடு என்று எந்த நேரம் பார்த்தாலும் அந்த இடத்துல மனிதர்கள் அங்கும் இங்கும் கட்டிய துண்டோடு குளித்து விட்டு அந்த ஈரவேட்டியை காய போட்டு கொண்டு செல்லக்கூடிய நெல்லையப்பர்கள், காந்திமதிகள், முப்படாதிகளால் நிரம்பியது குறுக்குத்துறையும் சிஎன் கிராமமும். திருநெல்வேலியினுடைய காட்சிகளை இன்னும் விவரிப்பேன். மகாத்தமிழ் உங்களுக்கு தொடர்ந்து விவரிக்கும்.